ஸோ ஏன் ஒரு நாள் வந்து ரூ. 22 ஆகுதுன்னா, என்ன மாரி ஒரு 1000 பேர் போய் ஒரு இடத்துல போய் எடுப்பாங்க. ஸோ அப்போ ரூ. 22,000 வந்து பேங்க்குக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகளை வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷின்லேயும் நம்மளால் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் எடுக்க முடியும். இப்போ எனக்கு ரூ. 1,00,000 வேணும் அப்படின்னா, நான் ஏடிஎம்மில் போட்டு எடுக்கிறேன்னா, நான் 5 தடவை எடுத்து தான் ஆகணும். ஏன்னா 5 தடவை தான் 20,000 20,000 தான் நான் எடுக்க முடியுமே தவிர்த்து 50,000 இல்ல 1,00,000 அப்படி மொத்தமாக எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு வந்து வங்கியில் வந்து காசை வச்சுருக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து குறைய ஆரம்பிக்குது. நம்ம வேறு எங்கே தான் காசை வச்சுருக்கோங்கிறது தெரியல. இப்போ ஆன்லைன் ஸ்கேம் வேறு நடக்குது. அதனால வந்து நிறையா பேருக்கு வங்கியில் காசு வச்சுருக்கிறதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடச்சிதுன்னா நானும் ரொம்ப 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 சந்தோஷப்படுற ஒரு ஆளாக தான் இருப்பேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.